நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான ஹல்வா ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல அசோகா ஹல்வாலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஸ்பெஷல் திருபாகம் அவலை வச்சு வெல்லத்தில் ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் கருப்பட்டியில் கோதுமை ஹல்வா, அதுவும் திருநெல்வேலி ஸ்பெஷல் தான். அதுக்கப்புறமா பாசி பருப்பில் வெல்லத்தை வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்தியானது கூட, எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் பனானா ஹல்வா. இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிடலாம். அதே மாதிரி இதனோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம 1/2 கப் மூங் தால் எடுத்துக்கலாம், அதாவது பாசி பருப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத பருப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதையே எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பச்சை வாசனை அப்படியே போயிடும் இதிலையே ரோஸ்ட் பண்ணும்போதே. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் அதே தண்ணியில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ இப்போது நம்ம அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டோம் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு அதுலேயே நல்லா மசிச்சிடும். நம்ம திரும்ப எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னலாம் அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், இப்படி வச்சுட்டு 3 விசில் விட்டுருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஓகே, நோ ப்ராப்ளம். 3 விசில் போனதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டீமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே அப்படியே வத்திடுச்சு, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ இப்படி மசிச்சு விட்டாவே இதுக்கு போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப குளன்னு ஆகிடும். அப்புறம் ஹல்வா நல்லா இருக்காது, மிக்சியில் சூடு வேறு வரும். இப்போது ஒரு 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதை போட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா வரும், நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இது எடுத்துக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், கலர் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் அந்த ரோஸ்ட் பண்ணி வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இடையில நம்ம நெய் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். ஸோ பாருங்கள், இப்படி இந்த நெய்யில் நாம் வறுக்கும்போது இன்னும் அந்த பச்சை வாசனை போகும். ஒரு நம்ம கோயிலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல அந்த ஒரு மணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் எல்லாம் போடணும். இது மேக்ஸிமம் அந்த உருண்டு வந்துடுச்சு நமக்கு பேனில் ஒட்டாமல். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றலாம். நான் மொத்தமாக 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா 3/4 கப் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்பப்போ நம்ம நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். இப்போ சுகர் 1/4 கப் சுகர் போடுறோம். 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய். இப்போது என்னாகும் அப்படின்னா அந்த சர்க்கரை உருகி வரும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை பிடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் நீங்கள் போட்டுக்கோங்க. கோகோனட் சுகர் போடுறவங்க அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லாதவங்க டேட்ஸ் அரைச்சி அதை கூட போட்டுக்கலாம், எனக்கு சுகரெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னா. ஸோ இப்போ எடிபிள் ஃபுட் கலர், அது ஆரஞ்சுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. பட் நான் வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் லைட்டாக வரணுங்கிறக்காக போட்டிருக்கேன். ஒரு சின்ன ட்ராப் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரல் எல்லோ கலர் தான் பிடிக்கும். பட் நமக்கு வீடியோவுக்கு எல்லாமே எல்லோ கலராக இருக்கும்போது ஒரு வெரைட்டி காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுட் கலர் கலக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேஃப்ரான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த கேரட் ஆரஞ்சு கலருங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு கலராக இருக்கும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். அதாவது அந்த 1/2 கப் நெய்லேயே நான் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் அப்பப்போ ஊற்றணும், எக்ஸ்ட்ரா எடுத்து ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 கப் நெய் தான், அதில் தான் நான் கொஞ்சம் ஊற்றிட்டுருக்கேன்.
இப்போ ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இது மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடிபிள் கேம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னென்னா பச்சை கற்பூரம்னு. இது வந்து நம்ம சாப்பிட்றது தான், நார்மல் போட்டுறாதீங்க. இது வந்து எடிபிள்னு கேட்டாவே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து போடலாம். இது வந்து எதுக்காக இதை போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் அதிகமாகும், ரெண்டாவது நமக்கு கோயில் பிரசாத டேஸ்ட்டில் இது வரும். ஸோ அது வேணான்னா நீங்கள் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஏலக்காவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி போட்டுக்கிறேன். இதை வறுத்து கூட போடலாம். முந்திரி போடலாம், பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ரெய்சின்ஸ், அதாவது உலர் திராட்சை போடலாம். ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக வந்து முந்திரி போடுறாங்க, நீங்கள் அதை கூட போடாமையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் தான், அதாவது பாசிப்பருப்பே. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஒட்டாமல் வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அந்த அசோகா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கெஸ்ட்டு வராங்க, குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக நம்ம இது கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வருது. நீங்கள் டைம் ஆக கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹல்வா வந்து சர்வ் பண்ணும்போது நீங்கள் அவனில் வந்து ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா கெட்டி ஆகிடும். ஸோ நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் அதனோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிட்டாவே நமக்கு வந்து அந்த நல்ல டேஸ்ட் தெரியும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அசோகா ஹல்வா நீங்கள் கலர் இல்லாமல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லம், இது எல்லாமே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுகர் எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க டேட்ஸ், பேரிச்சம்பழத்தை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதை கூட நீங்கள் ஸ்வீட்னராக யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் கூடி சீக்கிரமாக வீடியோ போடுறேன், ஒவ்வொரு வீடியோவாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டியில் ட்ரெடிஷ்னலான ஒரு ஹல்வா தான். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹல்வா. சுகரோ வெல்லமோ நம்ம இதில் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 வாரத்துக்கு இதை நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். அதுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். நம்ம வந்து கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். நம்ம எப்படி சப்பாத்தி பசைகிறோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழு கோதுமையிலையும் பண்ணலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்ணக்கூடியது. அதாவது கோதுமை மாவு பிசைஞ்சு நம்ம ஊற வச்சு கருப்பட்டி வந்து போட்டு நம்ம பண்ண போகிறோம். நெய்யும் பார்த்தீங்கன்னா நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்படி விடும்போது அந்த மாவு நல்லா ஊறிடும். இதுக்கப்புறமா வந்து நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா பிசைகிறோம். பிசைஞ்சிட்டு அந்த பாலெல்லாம் எடுக்கிறோம், அதாவது கோதுமையோட பால். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த க்ளூட்டன், அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதாவது அது லம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வடிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டும் வடிக்கலாம், இல்லைனா வடிகட்டி இருந்தாலும் அதுலேயும் வடிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஜூஸ் வடிகட்டுறது இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, வடிகட்டுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லம்ஸோ அந்த க்ளூட்டனோ திரும்ப நமக்கு வராது. அப்படி வராமல் இருக்கும்போது தான் அந்த அல்வா அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி வந்து நம்ம பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் 2 மணி நேரம். இதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி எடுத்துகிட்டு நம்ம துருவிக்கலாம், இல்லைனா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதனோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2 மணி நேரம் விடலாம், இல்லை ஓவர் நைட்டும் நம்ம விட்டுடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறேன். திக்காக இருக்கிறதுல பண்ணிங்கன்னா அந்த ஹல்வா நல்லா இருக்காது, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதில் தேங்காய் பாலோ இல்லை நார்மல் பாலோ கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம். இப்போது கருப்பட்டியை ஒரு நல்ல பேனில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1 கப் 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும்.
இதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கோதுமை பால் ஊற்றிட்டு 5 நிமிஷம் அந்த நெய்யோடு சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகுனா அந்த கோதுமையில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். டைரெக்டாக நம்ம அப்படியே ஊற்றுறத விட இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. கொங்குநாடு கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த கருப்பட்டியை நம்ம வடிகட்டி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வெல்லமே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்லம் நாட்டு சர்க்கரை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் வந்துருச்சு. நான் இடையில நெய் வந்து போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரே அடியாக வந்து நெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இடையில போட்டு கிளறும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து குறைவாக தான் தேவைப்படும் நெய். இப்போ ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து வணக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனில் அது ஒட்டலை, மேக்ஸிமம் நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதுக்கப்புறமா நம்ம முந்திரி போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹல்வா வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பூனில் எடுத்தோன்னா அப்படியே கீழே விழுந்துடும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப குளிரான இடத்துல இருக்கும்போது, ஐ மீன் ரொம்ப வந்து அப்ராட்லலாம் இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி ரொம்ப வந்து என்ன ஆகும்னா வெண்ணெய் மாதிரி ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் இதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஸ்டீம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்தியா கிளைமேட்டுக்கு வந்து அது அப்படியே இருக்கும். இப்போது நம்ம முந்திரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 2 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இந்த ஹல்வாலேயே நீங்கள் வந்து கோதுமையை நல்லா ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி புளிக்க வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் திருபாகம். வாயில் வச்சோன்னா கரைஞ்சிட ஒரு யூனிக்கான ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/3 கப் முந்திரி எடுத்துகிட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு எடுக்கிறோம். அந்த கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கணும். அப்படி சலிக்கும் போது அந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இல்லைனா கட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கடலை மாவை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 8 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌனாக நம்ம விட்டுறக்கூடாது. இதுக்கு நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிட்டோம், நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் 1.5 கப் பால் வந்து நம்ம ஊற்றுறோம். அதாவது 1.5 கப் பாலை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இல்லை அப்படின்னா வந்து நார்மல் வந்து பால் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரே அடியாக பாலை ஊற்றினாலும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கட்டி ஆகிடும், கட்டியாக. அதனால நம்ம கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்படி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கடலை மாவு நல்லா வந்து குக் ஆகிடும், நல்லா வெந்துடும். அதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நார்மல் பாலும் ஊற்றலாம், இல்லை அப்படின்னா நம்ம கொதிக்க வச்ச பாலையும் நம்ம இதில் ஊற்றலாம். ஸோ பால் தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சுகர்லேயும் பண்ணலாம், வெல்லத்துலேயும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் போடலை, அதனால் குங்குமப்பூ அதாவது சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமப்பூ தான் அந்த கலரை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு எல்லோ கலரை கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும். இந்த ஹல்வா கடலைமா அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை வந்து நம்ம போடணும். ஸோ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதிகமாகிட்டே இருக்கும். நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரே அடியாக ஊற்றி நம்ம பண்ணக்கூடாது.
ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் சுகர் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாம். இல்லை சுகர் வேணாம் அப்படின்னா வெல்லத்தை காய்ச்சி ஊற்றலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் அந்த சுகர் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இப்போது இந்த முந்திரி பவுடர் வந்து நம்ம போட்டுரும். நான் ஏன் வந்து முந்திரியை வந்து 50 செகண்ட் மட்டும் அரைக்கணும்னு சொன்னேன்னா 50 செகண்ட் மேலே அரைச்சா அது ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் நட், அதுக்கப்புறம் எள்ளு, இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வர ஆரம்பிச்சிட்டா கசப்பாயிடும். அதனால நம்ம 50 செகண்ட் மட்டும் அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதில் நெய் போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். கடலை மாவு, பால், அதுக்கப்புறம் முந்திரி, சுகர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையானா போட்டுக்கலாம், இல்லைனா இல்லை. இப்போ பச்சை கற்பூரம், அதாவது எடிபிள் கேம்பர்னு சொல்லுவாங்க, அதை வந்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நீங்கள் ஏலக்காய் போடலைன்னா கூட பச்சை கற்பூரம் இருந்தால் போடணும். அதை போட்டால் மட்டும்தான் அதனோட டேஸ்ட் வரும். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான திருநெல்வேலி திருபாகம் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது கடலை மாவு முந்திரி ஹல்வான்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் ஹல்வா மாதிரியே இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதனோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நான் டிசைன் போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னலாக சுகரை வச்சு போடுவாங்க. நாம் முதல்ல ட்ரெடிஷ்னலாக வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வெல்லம், கருப்பட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அவல் ஹல்வா, அது வெல்லத்தில். சிம்பிளான ஹெல்த்தியான அவல் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஈஸியாக பண்ணிடலாம், சுகர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வெல்லத்தை வச்சு பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஹல்வா ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம். இப்போது அவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம். இது வந்து திக்கான அவல் தான். நீங்கள் வந்து தின்னான அவல் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெட் ரைஸ் அவல் இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு கப் எடுத்துக்கிறோம். தண்ணி ஒரு 2 கப் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இதுக்கப்புறம் இதை வடிகட்டி அப்படியே ஊற்ற போகிறோம். இப்போ நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹல்வா மாதிரி இருக்காது. இது சீக்கிரமாக அந்த ஜாகரி சிரப்பை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச பவுடர், அந்த அவலோட பவுடர், அதையும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போயிடும். இதுலேயே அது வந்து குக் ஆகிடும். இப்போது அந்த ஜாகரி சிரப், வெல்லம் சிரப்பை வந்து நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல வந்து பாதி ஊற்றுங்க. இதை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். லோ மீடியமில் வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது திக்காகிற சமயத்தில் நம்ம திரும்ப மீதி இருக்கிற அந்த வெல்லம் சிரப்பையும் இதில் ஊற்றுவோம், வெள்ளை கரைசலையும் இதில் ஊற்றிட்டு இது வந்து பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி லோ மீடியமில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமையும் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்ல திக்காகிடும். ஸோ அந்த திக்காகிற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதில் வந்து நெய் வந்து ரொம்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யோட நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். திரும்ப வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக் ஆகிடுச்சு. ஸோ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இது உதிரியாக போயிடும். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வீக் ஆனாலும் இது கெட்டு போகாது. வாழையில வச்சுட்டு சர்வ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு அந்த வாழலையோட ஃப்ளேவரும் வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்தில் நாட்டு சர்க்கரையில் வந்து பண்ணுவாங்க. குங்குநாடு எல்லாமே வந்து நாட்டு சர்க்கரை நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நாட்டு சர்க்கரை கிடைக்காதவங்க நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் டேட்ஸை நான் சொன்ன மாதிரி அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஹல்வா தான். அதுவும் நம்ம வெல்லத்தில் பண்ண போகிறோம். கொஞ்சம் மட்டும்தான் சுகர் போட போகிறோம். அதாவது மூங் தால் ஜாகரி ஹல்வா. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் மூங் தால் எடுத்துக்கலாம். அதாவது பாசி பருப்பு தோலோடு எடுத்துக்கலாம், தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கழுவணும். கழுவுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நம்ம தோட்டத்தில் போட்டதுன்னா ரொம்ப கழுவணும்னு அவசியம் இல்லை, கடையில் வாங்கும்போது கழுவணும். இப்போது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சாகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மேக்ஸிமம் தண்ணி வடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது நம்ம பேனில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டே பண்ணுறேன். இது ஏன் ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடணும். அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது இந்த ஹல்வா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியும் அரைச்சி பண்ணலாம், பட் அது வந்து ஒரு 2-3 நாளையே கெட்டு போயிடும். இப்படி பண்ணும்போது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். ஸோ பாருங்கள், இது நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு குறைவரப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். ஸோ 99% பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் நெய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பு பொடி இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே நம்ம வந்து ஏன் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறோன்னா அந்த பாசிப்பருப்போட அந்த பச்சை வாசனை இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதை ரோஸ்ட் பண்ணும்போது தான், நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு போகும். நெய் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். பட் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஸோ இது அப்படியே நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ நான் வெல்லம் எடுக்கிறேன். 1 கப் வெல்லம். நீங்கள் வந்து கருப்பட்டி போடலாம், இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு வெல்லம் வேணாம், நாட்டு சர்க்கரையும் வேணான்னு சொல்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக சுகரே போட்டுக்கலாம். ஸோ வெல்லம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது கூட. ஸோ நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வந்து வெல்லத்தில் ஏதாவது தூசு இருந்தால் எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேனில் இதை கொட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடும். ஸோ கரையும் போது நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் கம்பி பதம் சொல்லிவிட்டு எந்த ஒரு பதமெல்லாம் கிடையாது. கொதிச்சதுன்னா நம்ம எடுத்து அப்படியே ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இது வதங்கிட்டுருக்கு. இதில் நம்ம வந்து வடித்து தான் நம்ம ஊற்ற போகிறோம்.
அப்போ தான் சின்ன சின்ன தூசி வெல்லத்தில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இதை கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். ஒரே அடி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லத்தை ஊற்றுறேன். ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு நீங்கள் 2 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க, குறைவாக சாப்பிட்றவங்க நீங்கள் இந்த அளவில் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த தண்ணி வெல்லத்தையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா இது மாவுங்கிறதுனால. கோதுமை, மைதா இது மாதிரி பாசிப்பருப்பு எல்லாமே அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு அதிகம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ நல்ல டேஸ்டான உங்களுக்கு ஹல்வா வேணும்னா நீங்கள் 1/2 கப் நெய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சுகரை போட்டுக்கலாம். இன்கேஸ் பத்தலை அப்படிங்கும்போது நம்ம சுகரை போட்டாகணும். இப்போது இது வேகிறதுக்காக நான் பால் ஊற்றுறேன். ஸோ பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் பாலும் ஊற்றலாம், இல்லை நார்மல் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே பிடிக்காதவங்க வந்து ஆல்மண்ட் மில்க் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா உடச்சி விட்டுக்கணும். ஸோ இந்த பாசிப்பருப்பில் நீங்கள் ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் கோதுமை மாவை வந்து நெய்யில் வறுத்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து அசோகா ஹல்வாவாகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து வேக வச்சு போடுவாங்க, பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு. இப்போ நான் சுகர் போடுறேன். ஒரு 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகர் போட்டதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா அது முதல்ல மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். நீங்கள் அப்பப்போ நெய் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். இப்போது சாஃப்ரான் போட்டுக்கலாம், குங்குமப்பூ. இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் வந்து நம்ம கிராஜுவலாக ஊற்றுறோம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். ஸோ பாருங்கள், இது நல்லா திக்காக வந்துகிட்டே இருக்குது. இப்போது திரும்ப நம்ம நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஏலக்காய் பொடி போடுறோம். அந்த நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் திராட்சை போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. அப்படியே வந்து எடுத்தோம்னா அப்படியே கீழே விழும். இது பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம், கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கோயிலில் சாப்பிட பிரசாதம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. அதனால் இந்த நெய்யும் பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், சங்கராந்தி, உகாதி, தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் எல்லா ஸ்வீட்டுமே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹெல்தியானது. ஏன் அப்படின்னா இதில் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஹல்வா. அதாவது நம்ம வாழைப்பழத்தை வச்சு சுகர் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இது எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு 6லேருந்து 7 எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா மையம் அரைச்சதுக்கப்புறமா நெய் ஊற்றிட்டு முதல்ல நம்ம முந்திரி போடலாம். முந்திரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாதாம் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டு 3 to 5 minutes, அதாவது 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா வந்து அந்த வாழைப்பழத்தை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ஒரு நல்ல ஒரு க்ரீம் கலர்லேருந்து மைல்டு ப்ரௌனாக மாறும். இடையில நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி அதை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சுகர் போல் வெல்லம் 1 கப் போட்டு நெய் ஊற்றிருக்கேன். இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஒரு 10 minutesக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் போடுறதுனால ரொம்ப ஹெல்தியானது கூட. கடையில் அப்படின்னா சுகர் போடுவாங்க.
ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலர் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஹைஜீனாக நம்ம பண்ணும்போது குழந்தைகளுக்கு நல்லது கூட. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், நீங்கள் தேவையானதை போட்டுக்கலாம். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கலாம், நட்மெக் பவுடர் போட்டுக்கலாம், பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டானது. அதுக்கப்புறம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நம்ம முந்திரியை போட்டுரும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஷைனியாக. இன்னும் டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.